தமிழ் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருந்தது. அவளின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி மகிழ்ந்து கொண்டிருந்தார் அவளது கணவன். ஒரு நாள் திடீரென தமிழ் ஒரு வித்தியாசமான ஆசையை சொல்கிறாள். மாமாவோட சேர்ல இதுவரைக்கும் யாரும் உட்கார்ந்ததே இல்ல. இன்னைக்கு அதுல நான் உட்கார்ந்து பார்க்கணும்னு ஆசையா இருக்கு என்று பயத்துடன் சொல்கிறாள். முதலில் வீட்டில் இருந்தவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அது பெரியவர்களுக்கான இடம், பெண்கள் உட்காரக்கூடாது என்று பேசுகிறார்கள். ஆனால் தமிழின் கணவன் உறுதியாக, இந்த வீட்டின் வாரிசை சுமந்து கொண்டிருக்கும் அவளுக்கு உரிமை இல்லையா என்று கேட்டு அவளை அந்த சேரில் உட்கார வைக்கிறான். அந்த தருணத்தை குடும்பத்தினர் புகைப்படமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்கிறார்கள். தமிழின் முகத்தில் ஒரு குழந்தை போல மகிழ்ச்சி தெரிகிறது. அதற்கு பிறகு தமிழ் தனது அடுத்த ஆசையை சொல்கிறாள். 12 வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் குறிஞ்சி பூ எனக்கு வேண்டும் என்று கேட்கிறாள். அவளது ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் அவளது கணவன் தூரம் பயணம் செய்து மலைப்பகுதியில் இருந்து குறிஞ்சி பூவை கொண்டு வந்து அவளிடம் கொடுக்கிறான். அதை பார்த்த தமிழ் கண்கலங்கி போகிறாள். இவர்கள் இருவரும் சேர்ந்து எதிர்காலத்தில் பிறக்கப் போகும் குழந்தைக்கு ஒரு வீடியோ பதிவு செய்கிறார்கள். நீ வளர்ந்து பெரியவளாகும் போது இந்த அன்பை நீ உணரணும் என்று அவர்கள் பேசும் தருணம் மிகவும் உணர்ச்சிகரமாக அமைகிறது. இதற்கிடையில் தமிழ் மீது கொண்ட காதலை வெளிப்படுத்தும் வகையில் அவளது கணவன் ஒரு கவிதை எழுதுகிறான். அந்த கவிதையை கேட்ட குடும்பத்தினர் அனைவரும் சிரித்துக் கொண்டே ரசிக்கிறார்கள். அப்போது தமிழ் தனது 10வது ஆசையை சொல்கிறாள். எனக்கு பிரசவம் நடக்கும் நேரத்தில் நீ என் பக்கத்திலேயே இருக்கணும் என்று மனம் உருகச் சொல்கிறாள். அதை கேட்ட அவளது கணவன், அந்த நேரம் ஒரு பெண்ணுக்கு மறுபிறவி மாதிரி. நான் உன்னை விட்டு வெளியே நிற்பேனா? கண்டிப்பா உன் கூட இருப்பேன் என்று உறுதி அளிக்கிறான். இந்த நேரத்தில் ஜெனி தமிழை தொடர்பு கொண்டு தன் திருமண விஷயத்தில் உதவி கேட்கிறாள். தன் தந்தையின் மனதை மாற்ற தமிழும் அவளது மாமாவும் பேச வேண்டும் என்று வேண்டுகிறாள். தமிழ் அவளை நம்பிக்கையுடன் ஆறுதல் கூறி, நாளைக்கு காலை நாங்கள் வந்து பேசுவோம், நீ தைரியமாக இரு என்று சொல்லி உரையாடலை முடிக்கிறாள். இதன் பின்னர் இந்த குடும்பத்தின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பில் கதை அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறது.